திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு உள்ளாட்சியில் அவர்கள் உறுப்பினராக வரலாம் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரிய சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் எந்த ஊரில் இருந்தாலும் அவர்கள் அந்த ஊரில் நடைபெறுகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும், ஒன்றிய கவுன்சிலாக இருந்தாலும், மாவட்ட கவுன்சிலாக இருந்தாலும் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடலாம். அவர்கள் போட்டியிடும் பொழுது அவர்களை நம்முடைய அரசாங்கமே தேர்வு செய்கிறது. போட்டி இல்லாமல் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டிய சட்டங்கள்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கின்ற தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தைரியமாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற எந்த கவர்னர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அனுப்புகின்ற எந்த சட்டங்களையும் எந்த கவர்னர்களும் நிறுத்தி வைக்க முடியாது, நிறுத்தி வைக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற வரலாற்று சிறப்புக்குரிய நீதிபதிகள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசன சட்டத்திலே உள்ளே நுழைந்து என்னென்ன சட்டம் இருக்கிறது, கவர்னர்களுக்கு எப்படி கடிவாளம் போடலாம், இந்தியாவுடைய ஜனாதிபதியை எப்படி அவர்கள் சட்டம் போடலாம், ஒரு மிகப்பெரிய அதிகாரத்திலே உச்சகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியல் சாசனத்திலே ஒரு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கண்டுபிடித்து அரசியல் சட்டத்துடைய 142 விதியின் பிரகாரம் இன்றைக்கு மாநில கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள். இனிமேல் இந்தியாவில் இருக்கின்ற எந்த கவர்னர்களும் ஒரு மாதத்துக்கு மேலாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகின்ற கோப்புகளை நிறுத்தி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதே போன்று ஜனாதிபதி அவர்களும் சட்டத்தை மதிக்காமல் சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கின்ற அந்த சட்டங்களை எல்லாம் அவருடைய காலடியில் விட்டு மிதித்து கொண்டிருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய ஒரு வரலாற்று சிறப்பு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டம் தன் கடமை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களும் 3 மாதத்திற்குள்ளாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொல்லுகிறோம், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு ஆகஸ்ட் 15 மாநிலத்துடைய முதல்வர்கள் தான் கோட்டையிலே குடியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு அரசியல் சாசனத்தில் அதிகாரத்தை பெற்று தந்தார்களோ, அதுபோன்றுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இனமான தளபதி முத்துவேல் கருணாநிதி அவர்கள்தான் உச்சநீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து வில்சன் போன்ற மிகப்பெரிய உயர்ந்த அறிவியல் சட்ட ஞானம் பெற்ற வில்சன் அவர்களை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு வைத்து, கபில் சிபில் போன்றவர்களெல்லாம் வைத்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கவர்னர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் அவர்களுடைய இனிமேல் எந்த கோப்புகளையும் நிறுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது.
அதற்காகத்தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகமே திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்துடைய எதிர்க்கட்சி மாநிலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய முதலமைச்சர்களெல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் வாழ்ந்த இந்த மண்ணிலே சுயமரியாதை கருத்துக்களை தன் இதயத்திலே கொண்டிருக்கிற இனமான தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்குமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான சட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றும் பல்வேறு சட்டங்கள் நிறைவேற இருக்கிறது. வருகின்ற 2026 நடைபெறுகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி ஆட்சியிலே அமர்ந்து உறுதியாக இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பொதுமக்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைக்கு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற சேவைகளை உன்னி பார்த்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்துமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.